ஹாய் வணக்கம். நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே. இது இந்த வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? ஸோ டேட் வந்து 20லேருந்து 27 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெகுலராக பாருங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா நியூஸுமே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தமிழ்நாட்டு லெவலில் இருக்கிற நியூஸ். இது வந்து நான் என்னென்ன சோர்ஸ் எடுத்திருக்கேன்னா, தினமணி, இந்து தமிழ் திசை எடுத்திருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நான் முதல்வனுடைய சோர்ஸ் ஃபைல்ஸ் எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்த்தாவே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நான் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கைபேசி ஸ்டார்ட் பண்ணலாம். கைபேசி செயலியில் அரிய ஓலைச்சுவடிகள். ஓலைச்சுவடிகளுக்கெல்லாம் வந்து இப்போ புதுசாக ஒரு ஆப் ரெடி பண்ணி அந்த ஆப்பில் ஓலைச்சுவடியில் இருக்கிற டேட்டாவை இது பண்ண போகிறாங்க. அதுக்கு தானே முதல் மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னா டெல்லியில் நடக்க போகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கைபேசி செயலியில் அரிய ஓலைச்சுவடிகள். ஸோ அந்த மாநாடு நடக்கிற இடம். இந்நிலையில் செப்டம்பர் 11 முதல் 13 வரை டெல்லியில் இருக்கிற பாரத் மண்டபத்தில் கையெழுத்து பிரதி பாரம்பரியம் குறித்து தனது முதல் சர்வதேச மாநாட்டை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் நடத்தவிருக்கிறது. கையெழுத்து பிரதி பாரம்பரியம். ஸோ இது மூலிமா வந்து ஓலைச்சுவடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஃபோனில் ஆப் மூலிமாவே கொண்டு வர போகிறாங்க செப்டம்பர்லேருந்து, சரிங்களா? அந்த டேட்டா வந்து இது மத்திய கலாச்சாரத்துறை வந்து செய்ய போகிறாங்க. ஓகே, இதுதான் வந்து டேட்டா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, 2028க்குள் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா, சரிங்களா? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2027க்குள்ளே ஒரு 3வது பெரிய பொருளாதார எக்கனாமிக்கில் 3rd பிளேஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்டா பார்க்கலாம். இது வந்து ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு. இங்கே இந்த சைட் லெஃப்ட் சைட் பாருங்கள். 2023ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடுகள். ஸோ சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு 2023 எங்கே நடந்துச்சு அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடந்திருக்கு, சரிங்களா? அப்புறம் இங்கே ரைட் சைட் பாருங்கள். நம்ம டேட்டா கொஸ்டின் நம்ம பாலிட்டி அரசியலை ஃபோக்கஸ் பண்ணல. நான் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற டேட்டாவை தான் நான் மட்டும் எடுத்துக்கிறேன், சரிங்களா? மற்ற நியூஸ் நான் எடுக்கல. வாஜ்பாயின் பிரதமர் பதவிக்காலம் நிறைவடைந்த போது உலகில் பெரும் பொருளாதார மதிப்பு கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியா 11வது இடத்தில் இருந்தது. ஸோ நம்ம வாஜ்பாய் சார் வந்து பிஎம்மாக இருக்குமோ அந்த பீரியடில் வந்து நம்மளுடைய வந்து எக்கனாமிக்கல் அந்த பொசிஷன் வந்து 11th பொசிஷனில் இருந்தது. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கான் அப்படின்னா தற்போது இந்தியா 4வது இடத்துல இருக்கான். பொருளாதாரத்தில் இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாக்காக தான் நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்குறது 2023 சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா உத்தரகாண்டில் டேராடூன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது 4th பிளேஸில் இருக்குது. இது மட்டும் டேட்டா. ஓகே, அடுத்து திபெத்தில் பிரம்மபுத்திரா நதி குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையின் கட்டுமானத்தை தொடங்கிய சீனா. இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் நம்ம. ஸோ ரீசெண்டாக வந்து சீனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா நதிக்கு மேலே ஒரு பெரிய வந்து ஒரு அணையை வந்து கட்ட போகிறாங்க, சரிங்களா? சைனா. இது என்ன கண்ட்ரி, எந்த ஆறு, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். திபெத் பிரம்மபுத்திரா நதி குறுக்கே. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு எடிட்டோரியல் செக்ஷனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பிளாஸ்டிக் வந்து தமிழ்நாடு எப்போ பேன் பண்ணுச்சு அதுக்கான டேட்டா தான் இது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதுதான் வந்து பேன் பண்ணது. எப்போ பேன் பண்ணாங்க? பிளாஸ்டிக்னா நெகிழி பொருட்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த நெகிழி பொருட்களுக்கெல்லாம் எப்போ வந்து தடை செஞ்சாங்க அப்படின்னா 2019, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியா EFTA வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 1 முதல் அமல், மத்திய அரசு. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாட்டுக்கு கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்கிறாங்க, EFTA, சரிங்களா? இந்தியா மற்றும் 4 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்புக்கு EFTA வர்த்தகம் என்று பெயர். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரின் அப்ராட் கண்ட்ரிஸ்குள்ளே சில அக்ரிமெண்ட் மேற்கொள்கிறாங்க. அது என்னென்ன கண்ட்ரி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐஸ்லாண்ட், லிக்டன்டன், நார்வே, சுவிட்சர்லாந்து. இந்த 4 நாடும் எங்கே இருக்குன்னா ஐரோப்பாவில் இருக்குது, சரிங்களா? ஸோ ஐரோப்பாவில் இருக்கிற இந்த 4 நாட்டுக்கு கூட தான் நம்ம ஒப்பந்தம் வைக்க போகிறோம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் இங்கே எழுதியிருக்கேன். இது நமக்கு அப்ரிவேஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் அப்ரிவேஷன் நிறைய கேட்டாங்க. இப்போது EFTA இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அது படிக்கிறேன். யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட்
அசோசியேஷன். சரிங்களா, இதில் ரிமைனிங் டேட்டா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு அந்த டேட்டா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பட் நமக்கு டேட்டா இது மட்டும் போதும். சரிங்களா, ஃப்ரீ ட்ரேட் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், அந்த நாடு வந்து ஐஸ்லாண்ட், லிக்னடைன்ஸ், நார்வே, சுவிட்சர்லாந்து. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து, ஆங்கில கலப்பின்றி முற்றிலும் தமிழ் இயங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட இணையதளம். சரிங்களா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் வந்து திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க? நமக்கு காமராசர் பிறந்தநாள் அன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. அதில் என்னென்ன பண்ணுறாங்கன்ற டேட்டா தான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ நகர பகுதிகளில் 13 துறைகள் மூலம் 43 சேவைகளும். ஸோ சிட்டி சைட் அப்படின்னா 13 துறைகளில் 43 சேவைகளும், ஊரக பகுதி கிராமத்தில் வந்து 15 துறைகள் வழியாக 46 சேவைகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன. சப்போஸ் இது தமிழ்நாடு திட்டத்தில் இது வந்தாலும் வரும், அதனால் நான் எழுதியிருக்கேன். ஸோ நகரப்புறத்தில் 13 துறை, கிராமப்புறத்தில் 15, நகரப்புறத்தில் 43 சேவைகள், கிராமப்புறத்தில் 46 சேவைகள். சில டைம் வந்து இந்த URL கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் அதையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். https உங்களுடன் stalin.tn.government.in. சரிங்களா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நம்ம படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இந்த சேவை வந்து பார்த்திங்கன்னா 45 நாட்களுக்குள் நம்ம விண்ணப்பிச்சோன்னா நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை சரி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இது குடியரசுத் தலைவரின் கேள்விகள். இதுவும் வந்து பாலிட்டி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். ஸோ அதனால தான் இது பாலிட்டியில் இருக்கிறதுக்காக நான் இது இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் அரசியல் ரீதியாக சொல்லலை. சரிங்களா, சரி. உச்சநீதிமன்றம் தெளிவுரை கேட்க அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பு திட்டம் 143 பிரிவு 1. சரிங்களா, உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. யாருன்னா நான் குடியரசுத் தலைவர் அவர்கள் கேட்குறாங்க. அதுக்கான அரசமைப்பு சட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா 143(1). ஓகே, இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, இங்கே சென்டரில் பாருங்கள், அரசமைப்பு 142வது விதியை பயன்படுத்தி தமிழக ஆளுநர்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் வழங்கியது. ஸோ 43 வந்து குடியரசுத் தலைவர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆளுநர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு 10 மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் வழங்குறார். அது என்ன அரசமைப்பு பிரிவு அப்படின்னா 142. ஓகே, இங்கே 14 கேள்விகள் இருக்குது, அது கீழே பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசமைப்பு சட்டத்தின் 143(1) இது முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து கொஷின் கேட்குறாங்க, அதுக்கான அவங்களுடைய ஆர்டிக்கல் வந்து 143(1). ஓகே, மேலும் மாநில ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு அரசமைப்பு சட்டப்பிரிவு 200 மற்றும் 201 கீழ் உள்ள அதிகாரங்கள். சரிங்களா, மாநில ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அவங்களுக்குன்னு இருக்கிற சட்டப்பிரிவு, அதிகாரத்தின் சட்டப்பிரிவு வந்து ஆளுநர் அப்படின்னா 200, குடியரசுத் தலைவர்னா 201. இங்கே அது கீழே எழுதியிருப்பாங்க பாருங்கள். மாநில அரசு சார்பில் அனுப்பப்படும் மசோதா மீது முடிவெடுக்க அரசமைப்பு சட்டப்பிரிவு 200 கீழ் மாநில ஆளுநருக்குள்ளான வாய்ப்புகள். சரிங்களா, ஸோ 200ன்றது ஒரு ஆளுநர், ஒரு கவர்னருடைய ரைட்ஸை பற்றி பேசுது. சரிங்களா, அடுத்து சட்டப்பிரிவு 201 கீழ் தனக்குள்ளே அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பயன்படுத்தும் போது, அப்போ 201 வந்து பிரசிடெண்ட்டோட ரைட்ஸு. சரிங்களா, அப்போ நம்ம இங்கே பார்த்த டேட்டா மொத்தம் 1 2 3 4 டேட்டா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடு 143(1), அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து கொஸ்டின் கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட்டை. ரெண்டாவது 142 வந்து ஆளுநரால் சில மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டால் அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஒப்புதல் கொடுக்கலாம் அப்படின்றது டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைடு ரைட் சைட் பாருங்கள், 200 201. 200 வந்து ஆளுநருடைய ரைட்ஸ் பற்றி பேசுது, உரிமைகள் அதிகாரத்தை பற்றி பேசுது. அதே மாதிரி 201 வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் வருது அதில். சரிங்களா, இந்த டேட்டாக்காக தான் நான் இது எடுத்தேன். ஓகே, இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி நான் முதல்வன் சோர்ஸ் ஃபைலில் வச்சுருக்கேன். ஸோ அதையும் அப்படியே டீப்பாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட், உலக ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் ஒலெக்சாண்டர் உசிக். ஸோ வேர்ல்டு ஹெவிவெயிட் பாக்ஸிங் சாம்பியனாக வந்திருக்காரு ஒலெக்சாண்டர் உசிக். சரிங்களா, சரி, இது ஒரு விளையாட்டுத்துறையினால் அதை நான் நோட் பண்ணி வச்சேன். சரிங்களா, 2வது முறையாக கைப்பற்றியுள்ளார் உக்ரைன். இவர் வந்து எந்த நாடுனா உக்ரைன் சேர்ந்தவர். உலக ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் பட்டத்தை 2வது முறையாக கன்சிக்யூட்டிவாக இவர் தான் எடுத்திருக்காராம். 2 வாட்டி இவர் தான் எடுத்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு பேரிடர் ஜாகிரஃபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி மோப்ப நாய்கள் பேரிடர் மீட்பு படையில் இருந்து தான் தெரியாது. பட் இப்போ வந்து சடலங்கள் மீட்பு படையில் மோப்ப நாய்கள் தேசிய பேரிடர் மீட்பு படை திட்டம், தேசிய பேரிடர் மீட்பு படையில் இப்போ வந்து மோப்ப நாய்கள் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. சரிங்களா, பேரிடர் மற்றும் விபத்துகள் இடிபாடுகள் சிக்கியிருக்கும் சடலங்களை தேடுவதற்கு தேசிய பேரிடர் மீட்பு படையில் NTRF மோப்ப நாய்கள் விரைவில் பயன்படுத்தப்படுவதாக கூறியிருக்காங்க. சரிங்களா, பேரிடர் மீட்பு படையில் மோப்ப நாய்கள் வந்து
பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் வந்து ஒரு ஆய்வு செய்கிறாங்க. இந்தியாவில் வந்து மருந்து உற்பத்தி ரிலேட்டடாக, சரிங்களா, அப்படி ஆய்வு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா 185 தரமற்ற மருந்துகள் ஆய்வில் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகள் மாத்திரையில் 185 வந்து தரமே கிடையாது. ஸோ அது எதுக்கான மாத்திரைகள் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். காய்ச்சல், சளி தொற்று, கிருமி தொற்று, ஜீரண மண்டல பாதிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும். நம்ம நார்மலாக போடுற ஜுரம், தலைவலி, சளிக்கு போடுற அந்த டேப்லெட்டே வந்து பார்த்திங்கன்னா தரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 185. சரிங்களா, அது வெளியிட்ட அமைப்பு வந்து வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. cdsco.government அந்த வெப்சைட்டில் வந்து அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை மருந்துகள் அப்படின்னா 185. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டோரியல் செக்ஷன் தான். ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தது, அதனால் இது நான் போட்டிருக்கேன். சரிங்களா, சில சட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு. சரிங்களா, இந்த தொழில் சம்மந்தப்பட்டது, கடன் வாங்குறதுக்காக, கடன் கொடுக்குறவங்க, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக. சரி பார்க்கலாம். அண்மையில் மாநிலத்தில் அமலுக்கு வந்துள்ள தமிழ்நாடு அரசின் கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம். சரிங்களா, தடுப்புச் சட்டம் 2025 இந்த வருஷம் தான் வந்து போட்டிருக்காங்க. கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம். கடன் கொடுக்குறது, கடன் வாங்குறது, அதுக்கான வந்து ஒரு முறைப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய சட்டம் வந்து 2025. சரிங்களா, ரெண்டாவது, கடன் வழங்குவோர் அடகு கடை போன்றவை அதிக வட்டி பெறுவதை ஒழுங்குபடுத்தி தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் திட்டம். ஸோ நிறைய பேர் வந்து அதிக வட்டி வாங்கிடுறாங்க அடகு வைக்கும் போது, அந்த மாதிரி வட்டி இஷ்யூ, இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்காக அதுக்கும் ஒரு சீர்திருத்தம் பண்ணி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அது என்ன சட்டம்? தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் சட்டம். சரிங்களா, இது புதுசில், இது பழசு 1943 அப்போவே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு பண கடன் வழங்குவோர் சட்டம். அது வந்து என்ன இயர் அப்படின்னா 1957. தமிழ்நாடு கந்து வட்டி தடை சட்டம் 2003. இது எல்லாமே ஆல்ரெடி அமல்படுத்தியிருக்காங்க. இதை மொத்தமாக சேர்த்து தான் இப்போ ரீசெண்டாக இது டெவலப் பண்ணது தான் அண்மையில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 1943 அடகுக்காரர்கள் திட்டம் சட்டம், அதே மாதிரி கடன் வழங்குவோர் சட்டம் 57, 43, 57, அப்புறம் 2003 கந்து வட்டி தடை சட்டம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் நாட்டில் வந்து இந்த அந்த பணம் ரிலேட்டடாக பொருளாதார ஃபினான்ஸில் நிறைய பிரச்சனை நடக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இப்போது புதுசாக போட்டிருக்கிற நடவடிக்கை சட்டம் என்னென்னா, கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க 2025. சரிங்களா, ஸோ இந்த இயர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 43, 57, 2003. சரிங்களா, அதே மாதிரி அது குற்றம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே அண்டர்லைன் பண்ணிங்க பாருங்கள். குற்றத்தை வச்சு 118 பேரில் அது குற்றமாக கருதப்படும். ஓகேவா, கடன் பெற்ற நபரிடம் மேற்கொள்ளப்படும் கடன் வசூலிப்பு நடவடிக்கையால் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடன் பெற்றவர் தற்கொலை செய்து கொண்டதாக நிரூபிக்கப்பட்டால் சட்டம் 108 பேரில் அது குற்றமாக கருதப்படும். ஒருத்தர் கடன் பெற்ற நபர் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட் எதுனா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்க மேலே குற்றம் சுமத்தப்பட்ட சட்டம் வந்து 108. சரிங்களா, ஆம்புலன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க 108. ஓகே, இது நான் முதல்வன் சோர்ஸ் தான். ஸோ இது என்ன இதை பற்றி டேட்டா அப்படின்னா 2024 லாஸ்ட் இயர் கீழே பாருங்கள், உலகளாவிய எரிசக்தி மாற்று குறியீட்டில் 120 நாடுகளில் இந்தியா 63வது இடத்தை பிடித்துள்ளது. சரிங்களா, ஸோ லாஸ்ட் இயர் வந்து உலக எரிசக்தி மாற்ற குறியீட்டில் மாற்ற குறியீட்டில் வந்து இந்தியா வந்து 63வது இடத்துல பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இடத்துல இருந்தது? 67வது இடத்துல இருந்தது. சரிங்களா, லாஸ்ட் இயர் 63, அதுக்கு முன்னாடி 67. நெக்ஸ்ட், இதுவும் நான் முதல்வன் திட்டம் தான். ஸோ இதுக்கும் அந்த அப்ரிவேஷனுக்காக, அப்புறம் அது உள்ளே அப்படின்னா என்ன, திட்டம் அப்படின்னா என்ன, இது பிஎம் திட்டம், இது எல்லாமே பிரதம மந்திரியோட திட்டம். சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ ஆப்ஷனில் நம்ம சில ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு திட்டம் பாருங்கள், மேலே அண்டர்லைன் பண்ணுங்கள். பிரதான் மந்திரி கிசான் உஜர்தா சுரக்ஷா ஏவம் முத்தான் மகாபியான் திட்டம், PMKUSUM குசம். இந்த திட்டம் அப்படின்னா அது எதை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட குரூப் 4 கூட வந்திருந்தது, இந்த சூரிய அடுப்பு பற்றி. ஸோ அதனால தான் இதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த திட்டம் அப்படின்னா பிஎம் குசம் அப்படின்னா இன்னொரு வாட்டி படிக்கிறேன். பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் முத்தான் மகாபியன் ஸ்கீம். சிறிய சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள், சூரிய மின்சக்தி பம்புகள் அமைப்பதை ஊக்குவிக்கிறது. ஸோ சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள், சோலார் யூஸ் பண்ணி கரண்ட்டை உருவாக்குற நிலையங்கள், அப்புறம் பம்புகள். சரிங்களா, சோலார் மின்சக்தி, சோலார் யூஸ் பண்ணி
பம்ப் செட்டில் தண்ணி எடுக்கிற அந்த இதுக்காக இந்த திட்டம் வந்திருக்கு. சரிங்களா, அது கிராமப்புறத்தில் தான் அதிகமாக பயன்படும். ஓகே, அடுத்தது பாருங்கள், பிஎம் சூரியகார் முஃப்ட் பிஜ்லி யோஜனா இப்படின்னா என்னென்னு பாருங்கள். இந்திய குடும்பங்களுக்கு இலவச மின்சாரம் வாங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு அரசாங்க திட்டம். ஸோ இலவசமாக வீட்டுக்கு மின்சாரத்தை வழங்கினா அந்த திட்டத்துக்கு பேர் தான் முஃப்த் பிஜ்லி யோஜனா. சரிங்களா, இது இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டுனா, அடுத்த டேட்டா பாருங்கள், பிப்ரவரி 15, 2024 கொண்டு வந்தார், 2024. அப்போ எப்போ 2024 லாஸ்ட் இயர் கொண்டு வந்திருக்காங்க. பிப்ரவரி 15 அன்று தொடங்கப்பட்ட திட்டம் மக்கள் தங்கள் வீட்டு கூரைகளில் சூரிய மின்கலங்கள் வைப்பதற்கு தள்ளுபடி அளிக்கிறது. சரிங்களா, ஸோ இலவசமாக மின்சாரம் எப்படி வழங்குறாங்கன்னா, வீட்டு மேலே சோலார் பேனல் வச்சு அந்த பேனல்லேருந்து வீட்டுக்கு கரண்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் இது கொண்டு வந்திருக்காங்க. வீட்டு கூரைகளில் சூரிய மின்கலங்கள் வைப்பதற்கு தள்ளுபடி அளிக்கிறது. சரிங்களா, ஸோ சோலார் பேனல் வைக்கிறதுக்கான திட்டம், அது மூலிமா நம்ம கரண்ட்டு எடுத்துக்கிறோம் வீட்டில். ஓகே, நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. இதுதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் குரூப் 4ல். சூரியோதயா யோஜனா, ஐ திங்க் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா, கிரிட் இணைக்கப்பட்ட கூரை சூரிய மின்சக்தி திட்டம். இத்திட்டத்தில் ஒரு கட்டிடத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்காக ஒரு கட்டிடத்தின் கூரையில் சூரிய சக்தி பேனல்கள் வைக்கப்படுதுன்னா கூடுதல் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டால் அது மின்சார கட்டமைப்பு அனுப்பலாம். இதுவும் ரெண்டும் சேம் தான். இந்த முன்னாடி மேலே சொன்னதும் கீழே சொன்னதும் சேம் தான். சரிங்களா, ஸோ சோலார் பேனலை யூஸ் பண்ணி கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாச்சுன்னா அந்த கரண்ட் நம்ம என்ன பண்ணலாமா, ஈபிக்கு கொடுக்கலாமா. இந்த சோலார் பேனல்லேருந்து வர வோல்டேஜ் வந்து நம்ம அதிகமாக கேதர் பண்ணிட்டோம், சேவ் பண்ணுறோன்னா நம்மளால் ஈபிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. கூடுதல் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டால் அதை மின்சார கட்டமைப்புக்கு அனுப்பலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் கீழே பாருங்கள், தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம், நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். இந்த அப்ரிவேஷன் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதுக்கு மேலேயும் பாருங்கள், க்ரீன் எனர்ஜி காரிடார் ஸ்கீம். சரிங்களா, ஸோ புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலத்தை பற்றி இது பேசுகிறாங்க. சரி, இந்த நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். பசுமை ஹைட்ரஜன் திட்டம் 2030ஆம் ஆண்டுக்குள் அடுத்த 5 மில்லியன் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி திறனை அடையும் இலக்குடன் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை செயல்படுத்தப்படுகிறது. இது நம்ம நாட்டில் சுமார் 125 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அதிகரிக்க உதவும். சரி, ஒரு எரிசக்தி திறன் புதுப்பிக்கத்தக்கது எல்லாமே ரெனியூவபிள் சோர்ஸ். சரிங்களா, ஸோ 2030க்குள்ளே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கரண்ட் நமக்கு உற்பத்தி பண்ண போகிறாங்க இது யூஸ் பண்ணி, 125. இயர் வந்து 2030. ஓகே, இது அந்த பேப்பர் கட்டிங் முன்னாடி இப்போ படித்தோம் பார்த்தீங்களா, குடியரசுத் தலைவர் ஆளுநர்ஸ் பற்றி. ஸோ கொஷின் எழுப்புறது இதுதான் சொன்னேன் நான் முதல்வன் சோர்ஸ். மொத்தம் அவங்க 14 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் கேட்குறதுக்கான நமக்குடைய ஆர்டிக்கல் நம்பர் என்ன, அதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். நம்ம முன்னாடி சொல்லணும் இல்லையா, நான் அரசியல் சொல்லலை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பாலிட்டிக்காக பார்க்குறோம். ஸோ 143(1) கொஷின் கேட்குறாங்க. நம்ம குடியரசுத் தலைவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுகளில் கொஷின் கேட்குறதுக்கான ரைட்ஸ். அடுத்து கீழே பாருங்கள், 201 வந்து குடியரசுத் தலைவரோட உரிமை அப்படின்னு சொன்னால் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் நீதிமன்றங்கள் மதிப்பாய்வு செய்யலாமா வேண்டாமா என்று குறித்து உச்சநீதிமன்றம் முன்னர் வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. பிரிவு 145(3) குடியரசுத் நீதிமன்றத்தில் கருத்தை கேட்கும்போது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை ஆராய வேண்டும். சப்போஸ் இந்த 145(3) இது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் கொஷின் கேட்டாங்க. கொஷின் கேட்குறது வந்து 143, 45 வந்து அவங்க பதில் சொல்கிறது. சரிங்களா, 45(3) வந்து ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அதை ஆராயணும். அதை ஆராய்ஞ்சு அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது ரிப்ளை கொடுக்கணும், அதை சொல்கிறாங்க. ஓகே, இந்த டேட்டாலாம் முன்னாடி பேப்பரில் பார்த்துட்டோம், அதனால் அந்த சோர்ஸ் நான் திரும்பி வச்சுருக்கேன். 200 அப்படின்னா அது ஆளுநருடைய ரைட்ஸு. ஓகேங்களா, அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 361 ஆளுநருடைய ரைட்ஸ் தான். சரிங்களா, 142 குடியரசுத் தலைவர் ஆளுநர் அரசியல் முடிவுகளை எந்த வகையிலும் மாற்ற முடியுமா என குடியரசுத் தலைவர் கேட்டார். ஸோ இது எல்லாமே கொஷின்ஸ் கேட்குறது. அவங்க கொஷின் 142, 143 கொஷின் கேட்குறது. 200 வந்து ஆளுநருடைய உரிமை, 361 ஆளுநருடைய உரிமை. 142 வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்ற கேட்குற கொஷின். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கான நடைமுறை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பதவி நீக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா 124க்கு 4. பிரிவு 218 உயர்நீதி நீதிமன்றக்கும் இந்த விதிகள் பொருந்தும். அப்போது 124(4) அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சீஃப் சிஜிஐ வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க. அதே ஹைகோர்ட்டில் வந்து 218. சரிங்களா, அங்கே இருக்கிற தலைமை நீதிபதி வந்து பதவி நீக்கம் செய்கிறது வந்து 218. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதனால் இதை எழுதியிருக்கேன். ஸோ எப்படி அவங்கள நீக்கிறாங்க அப்படின்றது கீழே சொல்லியிருக்காங்க. நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை அல்லது இயலாமை. அவங்க மேலே ஏதாவது ஒரு தவறான ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்கலாம். அது வந்து நிரூபிக்கப்பட்டு இருந்தால் ஏன்னா அதான் சொல்லுங்கள், நிரூபிக்கப்பட்ட. அப்படி இல்லைன்னா
இயலாமை காரணமாக. சப்போஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம துணை குடியரசு வந்து பார்த்திங்கன்னா ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா செய்கிறார். என்ன எதுக்காகனா உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு அவருக்கு வந்து பர்சனல் ரீசனுக்காக இது பண்ணால் அது இயலாமைன்றது நம்ம பர்சனல் ரீசன்ஸ். சரிங்களா? அப்புறம் 324 வந்து பதவி நீக்கத்தை பற்றி பேசுது. 124 218 நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைகோர்ட் பற்றி சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு நிதி ஆயோக் டேட். எப்படிங்க நிதி ஆயோக் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ கம்பல்சரி நிதி ஆயோக் நம்ம சிலபஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த டேட்டாவை நமக்கு தெரிஞ்சுருக்கணும். 24 கோடி இந்தியர்கள் வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்களாம். எவ்வளோ? 24 கோடி இந்தியர்கள். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர், அவர் பேரும் பார்த்துக்கோங்க, நமக்கு யூஸ் ஆகும். சுமன் பெரி, அவர் பேர் வந்து சுமன் பெரி. அவர் எப்படி அந்த டேட்டாவை சொல்கிறாருன்னா, அவர் பழைய அந்த 2013-14 டேட்டாலேருந்து 2022-23 டேட்டாவை 10 ஆண்டில் வந்து பல பரிமாணங்கள் வறுமையிலிருந்து 24 கோடி இந்தியர்கள் மீண்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாரு. 2013 14 அந்த இயர்லேருந்து, அந்த நிதி ஆண்டுலேருந்து 23 வரைக்கும் அவர் சொல்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட், GSRE நிறுவனத்தின் 8வது போர்க்கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பான். சரிங்களா? முற்றிலும் உள்நாட்டிலே கட்டப்பட்ட போர்க்கப்பல். நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு போர்க்கப்பல் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, அது வந்து போர்க்கப்பல் 8வது போர்க்கப்பல் செஞ்சுருக்காங்க. அது பேர் அஜய். இந்த போர்க்கப்பல் பேர் வந்து அஜய். இங்கே அந்த டயக்ராம் கீழே எங்கள் அஜய்னு இருக்க பாருங்கள், ஃபஸ்ட் லைனில். சரிங்களா? இது எங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற பாருங்கள். கார்டன் ரீச் கப்பல் கட்டுத்தளம் மற்றும் பொறியாளர். கார்டன் ரீச் அப்படின்னாவே அது வந்து கொல்கத்தா. சரிங்களா? அது இந்த டேட்டா அதில் மென்ஷன் ஆகலாம். பட் கார்டன் ரீச் அப்படின்னாவே கொல்கத்தாவில் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? போர்க்கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 8வது போர்க்கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய பேர் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்திய கடற்படையின் துணைத் தளபதி கிரண் தேஷ்முக் மனைவி பிரியா தேஷ்முக் அஜய் என பெயரிட்டப்பட்ட இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஸோ கடற்படை துணைத் தளபதி வந்து நேம் கொடுத்துருக்காங்க, அஜய் என பெயரிட்டப்பட்ட. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, அஜய் இந்த நீர்மூழ்கி கப்பல் பேர். லென்த்து பிரெத்து அது தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு கொஸ்டின் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாங்க, கட்டபொம்மனோட கோட்டையிலேருந்தே கேட்டாங்க, நீளம் என்ன அகலம் என்னென்னு 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும் அது. ஸோ அதனால் இதுக்கும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. 77.6 நீளம், 10.5 மீட்டர் அகலம். ஓகே, நெக்ஸ்ட், தமிழகத்தில் 38 மையங்கள் உட்பட நாடு முழுவதும் 1250 கேலோ இந்திய மையங்கள் இருக்க முடியும். ஸோ இந்த கேலோ அப்படின்னாவே வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வரும். சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை திறக்க போகிறாங்க? 38. நாடு முழுவதும் எத்தனை? 1250. இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேலோ அப்படின்னா விளையாட்டுத்துறை, விளையாட்டு சம்மந்தப்பட்டு தான் ஒரு மையங்களை வந்து ஏற்படுத்த போகிறாங்க. சரிங்களா? ஸோ தமிழகத்தில் 38, டோட்டலாக இந்தியாவில் 1250. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். கேரளா முன்னாள் முதல்வர் VS திரு அச்சுநாதன் மறைவு. சரிங்களா? இவர் வந்து ஒரு கேரளா முன்னாள் முதல்வர். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார், காலமானார். அதனால் அந்த டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், குடியரசு துணைத் தலைவர் தன்கர் ராஜினாமா. இதான் சொன்னோம் உங்களுக்கு. ஜெகதீப் தன்கர் வந்து இப்போ ராஜினாமா பண்ணுறாரு. ஏன்னா ஹெல்த் இஷ்யூனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாருன்னு பாருங்கள். உடல் நலனுக்கு முக்கியத்துவம். அவருக்கு வந்து எது ஹெல்த் இஷ்யூ ஆகிருக்கு, கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஓகே, இங்கே டேட்டா பாருங்கள். இவருக்கு முன்னாடி யார் இருந்தது? வெங்கைய நாயுடு ஓய்வு பெற்றதை தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டை நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டார். இதுக்கு முன்னாடி துணை குடியரசுல யாருன்னா வெங்கைய நாயுடு இருந்தார். ஸோ அவருக்கு போட்டி அவர் வந்தார் 2022லேருந்து இவர் தான் வந்து இருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட், கீழே எப்படி பாருங்கள், நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவர். ஸோ இதோடு கேட்கலாம் நமக்கு, எத்தனாவது துணை குடியரசுத் தலைவர்? ஜெகதீப் தன்கர் வந்து 14th. எப்போ அவர் வந்து பதவியேற்றார்னா 2022 ஆகஸ்ட் 11 பதவியேற்றார். அடுத்து இங்கே பாருங்கள், மேற்கு வங்க மாநில ஆளுநராக கடந்த 2019 முதல் 2022ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? குடியரசு துணைத் தலைவருக்கு முன்னாடி மேற்கு வங்கத்தில் மாநில ஆளுநராக இருந்திருக்காரு. 4 years இருந்திருக்காரு நினைக்கிறேன். 3 years தான் இருந்திருக்கார். 19 to 22 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பதவி நீக்க முறையில் வந்து அவரே வந்து ராஜினாமா கொடுக்குறாரு. என்ன உடல்நல கோளாறுன்னு இங்கே அண்டர்லைன் பண்ணிக்குவேன். ஆன்ஜியோ சிகிச்சை எடுத்துக்கொண்டு உள்ளார் எய்ம்ஸ் மருத்துவம். அவருக்கு வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட எதுவும் இருக்குது. ஏன்னா ஆன்ஜியோன்றது இதயம் சம்மந்தப்பட்டது. ஸோ உடல் நலம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து மருத்துவ காரணங்கள் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து,
இவர் தான் 2வது நபர். இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவராக துணை குடியரசுத் தலைவராக பதவி ராஜினாமா கொடுக்குறது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா விவி கிரி தனது பதவி ராஜினாமா செய்தார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1969 குடியரசுத் தலைவர் வந்து ஒருத்தர் பதவி ராஜினாமா செஞ்சுருக்காரு. யார் அப்படின்னா விவி கிரி. சரிங்களா? சரி, இப்போ இவர் போயிட்டாருன்னா இவருக்கு அடுத்து வரவங்க துணை குடியரசுத் தலைவர் எப்படி தேர்தல் வச்சு எடுப்பாங்க அப்படின்னா தேர்வு நடைமுறைகள் கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 543 மக்களவை உறுப்பினர்கள். சரிங்களா? எத்தனை மக்களவை? ஸோ மொத்தமாக இருக்கிறது எவ்வளோ? 545. சரிங்களா? 545 2 பேர் அந்த ஆங்கிலோ இந்தியன் இப்போ கிடையாது, அதனால் 543. மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மொத்தம் 245, பட் டோட்டலாக 250. பட் அதில் உறுப்பினராக இப்போ இருக்கிறவங்க இது ப்ரெசன்ட் டேட்டா. சரிங்களா? 245 இவங்கள மூலியமாக தான் எலெக்ஷன் நடக்க போகுது. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 788, ரெண்டுத்தையும் சேர்த்து 782 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பீர். சரிங்களா? இவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம், பட் திரும்ப பேப்பரில் வந்ததுனால நான் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படின்னா 36வது தலைமை நீதிபதி. இந்த டேட்டா லாஸ்ட் வீக்கில் இருக்காது. ஸோ இவர் தான் வந்து ரீசெண்டாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிய தலைமை நீதிபதியாக பதவி இருக்கிறாரு, திரு எம் ஸ்ரீவாஸ்தவா. ஓகேங்களா? இவர் வந்து எத்தனாவது தலைமை நீதிபதி அப்படின்னு கேட்கலாம். 36. சரிங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் 36th, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அக்டோபரில் இந்தியாவில் செஸ் உலகக்கோப்பை. இந்தியாவில் வந்து செஸ் உலகக்கோப்பை வைக்க போகிறாங்க. சரிங்களா? அது வென்யூ கேட்பாங்க. 2025ஆம் ஆண்டு செஸ் உலகக்கோப்பை நடைபெறும் நாடு எது? இந்தியா. அதை ஃபீடேன்னுவாங்க. சரிங்களா? செஸ்னால் ஃபீடே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நடக்க போது ஜஸ்ட்டு ஒரு பிளேஸ்க்காக நோட் பண்ணி வச்சேன். இது அதே டேட்டா தான் அங்கே பார்த்தோம் இல்லையா? உயர்நீதிமன்றம் இது இன்னொரு பேப்பர், அதனால் எக்ஸ்ட்ரா டேட்டா எதனா இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், அதுக்காக வச்சுருக்கேன். இவர் எந்த மாநிலம்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம், பிலாஸ்பூரில் பிறந்திருக்காரு. சரிங்களா? 36வது நீதிபதியாக இருக்கார். அதுக்கு மேலே பாருங்கள் 54வது தலைமை நீதிபதியாகும். சென்னையில் வந்து 54வது தலைமை நீதிபதி. சுதந்திர இந்தியாவில் 36. ஸோ ஃபஸ்ட்லேருந்து கணக்கெத்தான் 54, ஆஃப்டர் ஃப்ரீடம் கழிச்சு கணக்கெத்தான் 36. சரிங்களா? அதுதான் எக்ஸ்ட்ரா டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட். இது இந்த மந்தோட இந்த வீக்கோட ஜூலை 22ஓட நாள் முதல்வன் சோர்ஸ் நோட்ஸு. ஸோ இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா அது கொஷின்ஸ் சரியாகுது. ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக், தேசிய கொடியை வந்து இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? ஃப்ளாக் டே இல்லை, ஃப்ளாகை வந்து ஏற்றுக்கினாங்க. இந்திய அரசமைப்பு வந்து இதுதான் இந்திய தேசிய கொடி அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சில இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது, அதனால் நோட் பண்ணி வச்சேன். சரி, இந்திய கொடியின் பரிணாமம். ஃபஸ்ட்டு கொடி எப்படி ஆரம்பித்தாங்க? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு யூஸ் ஆகும். மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். ப்ரூஃப் 2 கூட இதுலேருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாக்னு எப்படி வந்தது ஆரம்ப காலத்தில்? 1904ஆம் ஆண்டில் சகோதரி நிவேதிதா வெற்றி மற்றும் வலிமையை குறிக்கும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களை கொண்ட கொடி பரிந்துரைத்தார். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடி யார் வேணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்கன்னா சகோதரி நிவேதிதா வெற்றி அப்படின்றவங்க தான். சரி, நிவேதிதா. சரிங்களா? வெற்றி மற்றும் வலிமையை குறிக்கும் சிவப்பு. ஸோ நிவேதிதான்றவங்க வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. வின் பண்ணுறவங்க ரிலேட்டடாக எங்களுக்கு வந்து கொடி வேணும் அப்படின்னு 1904ஆம் ஆண்டு ஒரு பரிந்துரை செய்கிறாங்க. சரிங்களா? அந்த கொடியில் வந்து என்ன பேர் இருக்கணும்னா வந்தே மாதரன்ற வார்த்தை இருக்கணும். அது வந்து வங்க மொழியில் இருக்கணும், பெங்காலில் இருக்கணும். வங்காள மொழியில் வந்தே மாதரன்ற வார்த்தை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, முதல் மூவர்ண கொடி 1906 தான் தோணுச்சான். ஜூம் பண்ணிக்கலாம், கிளியராக இருக்கா? முதல் மூவர்ணம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதுக்கு முன்னாடி 2 கொடி தான், 2 கலர் தான் அது. சரிங்களா? இப்போ மூவர்ண கொடி எப்போ வந்துச்சு? அடுத்த 2 வருஷம் கழிச்சு அது 1906. என்னென்ன கலரு? நீலம், மஞ்சள், சிவப்பு. மகனை குறிக்கும் 8 நட்சத்திரங்கள் இடம்பெற்றது. இந்த 3 கலரு ப்ளஸ் 8 நட்சத்திரம் இருந்துச்சான். 1906 கல்கத்தா கொடி. 1907 மேடம் பீகாட்சி காமால் வடிவமைக்கப்பட்ட பெர்லின் கொடி. 1917 தன்னாட்சி இயக்க கொடி ஆகியவை இடம்பெற்றிருந்தன. ஸோ ஒரு வருஷம் அப்படியே கொடி டெவலப் ஆகுது. சரிங்களா? 1907 இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க பெர்லின் ஃப்ளாக்னு. 17 வந்து தன்னாட்சி, 1914 தன்னாட்சிக்கு இயக்கம் வந்துச்சு. ஸோ 17 அதுக்கான கொடியும் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து 1947 மவுண்ட் பேட்டன் புரவால் இந்தியாவில் சுதந்திரம் அளிக்கப்பட்ட அனைத்து சமுதாயங்களும் பிரதிநிதிப்படுத்தும் ஒரு கொடியை உருவாக்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் ஒரு தற்காலிக கொடிக்குழு உருவாக்கப்பட்டது. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சுதந்திரம் கிடைச்ச பிறகு
1940 சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஸோ இந்திய மக்கள் எல்லாத்துலேயும் ஒன்று இருக்கணும். ஏன்னா அங்கங்கே ஒவ்வொருத்தரும் வேறுபட்டு இருந்தோம். நம்ம மாநிலத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் வேறுபட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், யார் ஒரு ராஜேந்திர பிரசாத், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அவர் தான், பிரசிடென்ட்டு. சரிங்களா? அவர் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி ஏற்படுத்துகிறாங்க. என்ன கமிட்டினா, ஆடாக் ஃப்ளாக், தற்காலிக கொடிக்குழு. இது கூட கேட்பாங்க, ஆடாக் ஃப்ளாக் கமிட்டி வந்து யார் இது பண்ணது, உருவாக்குனாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். காந்தியின் ஒப்புதலுக்கு பிறகு பிங்காலி வெங்காயவின் கொடியின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. சரிங்களா? இந்த கொடியில் முன்பு சர்க்கரா இடம்பெற்றிருந்தது. பின்னர் மையத்தில் அசோக சக்கரம் தற்போது கொடியாக மாற்றப்பட்டது. அரசமைப்பு சபை ஜூலை 22, 1942 மூவண்ண கொடியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. இது காவி, வெள்ளை மற்றும் பச்சை ஆகிய 3 வண்ணங்களை கொண்டுள்ளது. சரிங்களா? ஸோ எப்போ கொடி ஏற்றுக்கினாங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ஜூலை 22, 1947. இந்த மூவர்ண கொடிக்கு அந்த கலருக்கு என்ன மீனிங்? ட்ரை கலர் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? ஆரஞ்சு நோஸ், சில இடத்துல சாஃப்ரான் அப்படின்வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆனால் அது வந்து ஆரஞ்சு கிடையாது, சாஃப்ரான் தான் சொல்லணும். சரிங்களா? குங்குமப்பூ வண்ணம் தமிழில். ஓகே. மேல்கோடு தைரியம். அந்த குங்குமப்பூ அந்த ஆரஞ்சு கலரில் சாஃப்ரான் இருக்குல்ல, அப்படி அதுக்கு என்ன மீனிங்? இது நம்ம புக்கில் இருக்கும். தைரியம், தியாகம், துறவு உணர்வை குறிக்கிறது. சுதந்திர போராட்ட வீரர்களின் வீரம் மற்றும் தியாகங்களை பிரதிநிதிப்படுத்தியிருக்கு. ஸோ தைரியமாக இருக்கணும், தியாகம் செஞ்சுறவங்க, அப்புறம் துறவு உணர்வு குறிக்கிறது. ஸோ அவங்களுடைய வீரத்தை பற்றி இது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கலர் வெள்ளை. நடுவில் வெள்ளை இருக்கா? நடுக்கோடு தூய்மையாக இருக்கணும், நம்மளுடைய உள்ளம் அப்படி இருக்கணும், உண்மை மற்றும் அமைதியை உள்ளடக்கியது. ஸோ ஒயிட் வந்து அதை டினோட் பண்ணுது. அடுத்து பச்சை வண்ணம். ஒரு மகப்பேறு, வளர்ச்சி மற்றும் நல் சகுனத்தை குறிக்கிறது. இந்தியாவின் விவசாய பாரம்பரியத்தையும் சுற்றுச்சூழல் நல்லிணக்கத்திற்கான அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கப்படுகிறது. ஸோ க்ரீன் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை டினோட் பண்ணுது அப்படின்னு, விவசாயம் பாரம்பரியத்தை குறிக்குது. சென்ட்ரலில் இருக்கிற சக்கரம் வாழ்க்கை இயக்கத்தில் இருக்கிறது என்பதையும் தேக்க நிலை மரணத்துக்கு வழிவகுக்கும் என்பதையும் குறிக்க வேண்டும். தொடர்ச்சியான இயக்கம் மற்றும் முன்னேற்றத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஸோ சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இல்லாமல் நம்ம லைஃப் வந்து முன்னேறிட்டு இருக்கணும், ரொட்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அடுத்த ஸ்டெப்பு போகணும், அதுதான் வந்து சக்கரம் வந்து குறிக்குதுன்றாங்க. அந்த சக்கரத்தில் மொத்த எத்தனை ஆரங்களுக்கும் 24 ஆரங்களுக்கும். அந்த 24 ஆரங்கள் ஏன் இருந்ததுன்னா, இவை நாளின் 24 மணி நேரத்தை குறிக்கிறது. ஒரு டேக்கு வந்து 24 மணி நேரம் இல்லையா? அந்த சக்கரம் வந்து ஒரு நாளிகையும் குறிக்குது, 1 ஹவரை குறிக்குது அப்படின்றாங்க. 24 மணி நேரம். சரிங்களா? இந்த ஜெர்ம சக்கரத்தில் ஈர்க்கப்பட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டின் மௌரிய பேரரசர் அசோகரால் உருவாக்கப்பட்ட சாரநாத் சிங்க தலைநகரில் உள்ள சட்டை சக்கரத்தை சித்தரிக்கிறது. ஸோ சாரநாத் தூண்லேருந்து தான் இந்த சக்கரத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கொடியோட அளவு 3:2 இருக்கணும். சரிங்களா? இந்தியாவிற்கான இந்திய கொடியை ஏற்றிய முதல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொடி ஏற்றினார் மேடம் பைக்ஜி காமா. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு கொடி ஏற்றினாங்கன்னா பைக்ஜி காமா அப்படின்றவங்க. எப்போன்னா ஆகஸ்ட் 22, 1907. ஓகே. எப்போ எங்கே ஏற்றுனாங்கன்னா ஜெர்மனி ஸ்டாட்கார்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் செய்தார். இந்தியாவோட ஏற்றலை, வெளிநாட்டில் இந்திய கொடியை ஏற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதனுடைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்திய கொடியோட விதிமுறைகள் என்னென்ன, அந்த ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2022. இதையும் இம்பார்ட்டன்ட் டேட்டா. சரிங்களா? 2022 ரூல்ஸ் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2002 ஜனவரி 26 குடியரசு தினம் அன்றைக்கி அது சொல்லியிருக்காங்க. நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு அதுக்கான டைம் இல்லை, நிறைய ரூல்ஸ் இருக்குது. இயற்கை சீற்றம், வேர்க்காலம் சேதமாக என்ன செய்வது, யார் எந்த நாட்களில் தேசிய கொடியை பறக்க விடலாம், யார் வந்து தேசிய கொடியை ஏற்றணும். நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு கூட இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஃபுல்லாக படித்தா நமக்கு டைம் ஆகிடும். ஓகே. பாஸ் பண்ணிவிட்டு என்ன டேட்டா பார்த்துங்க. கொடியை அவமதிப்பதற்கு என்ன தண்டனை, தேசிய கொடி வந்து ஒருத்தர் அவமதிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அதை பற்றி இருக்கும். கொடி வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேட்டா படிச்சுக்கோங்க. இது பெரிய டேட்டா. சரிங்களா? நான் தனி வீடியோவே போடலான்னு நினச்சேன். சரி, இது கரண்ட் அஃபேர்ஸில் அந்த டேயில் வரவே அப்படியே சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ பிங்களி வெங்கையா தான் வந்து தேசிய கொடியும் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாரு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இதெல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க. இது பிங்களி வெங்காயா பற்றி ஃபுல்லாக டேட்டாவும் இருக்கும். சரிங்களா? ஓகே. இது தன்கர் ராஜினாமா பற்றி தான் இருக்கும். ஓகே. சரி, ஓகே, பார்க்கலாம். இவர் எத்தனாவது துணை குடியரசுத் தலைவர் முன்னாடி சொல்லணும்? 14வது துணை குடியரசுத் தலைவர்.
ஸோ மருத்துவ ஆலோசனையின்படி உடல் நலனுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக கூறி பதவி ராஜினாமா செய்கிறதா சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதை மேற்கொண்டுள்ளேன். அவர் பதவி ராஜினாமா செய்யணும்னா அவருக்கு ஒரு இது இருக்கணும்ல. இப்போது நம்ம பார்க்குறோம் 61 வந்து குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். ஸோ இவருக்கு வந்து ஒரு இது இருக்கு. துணை குடியரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 67A அதை இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து அவருடைய ராஜினாமா. ஓகேங்களா. அப்புறம் இங்கே ரைட் சைட் பாருங்கள், எந்தெந்த ரீசனுக்காக ராஜினாமா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உயிரிழப்பு, ராஜினாமா அல்லது பதவி நீக்கம், அந்த 3 ரீசனுக்காக 5 ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் படம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த காலி இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சட்டப்பிரிவு 68(2). ஸோ பதவி ராஜினாமா வந்து 67A. புதுசாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து 68 நெக்ஸ்ட்டு 2. சரிங்களா. ஸோ யார் யார் வந்து எலெக்ஷன் வைக்கணும் முன்னாடியே இதில் பார்த்தோம். 543 உறுப்பினர்கள் கொண்ட மக்களவையில் 543, மாநிலங்களவைக்கு வந்து 245, டோட்டலாக 788 பேர். சரிங்களா. இந்த இது ஆல்ரெடி பார்த்துட்டு நம்ம இது இன்னொரு பேப்பர். சரிங்களா. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இருந்த டேட்டாவே தான், அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுறேன். ஓகே, இது பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட டேட்டா. பாலகங்காதர் திலகர், விபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் ஆகியோர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் தொடக்க கால மும்மூர்த்திகள் சொன்னாங்க. பால் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, யாழ்ப்பாள் பால் அப்படின்னு. ஸோ தமிழகத்துலேயும் அது மாதிரி மும்மூர்த்திகள் இருக்காங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, மகாகவி சுப்பிரமணிய பாரதி. இவங்க 3 பேர் வந்து மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் தமிழில். இன்று வீரம் முரசு சுப்பிரமணிய சிவா மறைந்த நூற்றாண்டு. சரிங்களா. என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டேட் நான் சொல்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் அது வரல. சரிங்களா. ஸோ டேட் நான் வந்து வீடியோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுறேன். சரிங்களா. வாவு சிதம்பரம் சிவாவுடைய நினைவு நாள். ஸோ தமிழ்நாட்டில் மும்மூர்த்திகள் யாருன்னு கேட்டாங்கன்னா வஉசி, அப்புறம் சுப்பிரமணிய சிவா, அப்புறம் பாரதியார். இவங்க 3 பேர். சரிங்களா. அது கொஸ்டின் ஏரியா சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட்டோரியல் செக்ஷன் அது, அதனால் அதில் டேட் மென்ஷன் ஆகலாம். தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடம். சரிங்களா. தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியை மெஷர் பண்ணுற ஒரு இது. ஓகேங்களா. ஸோ தனிநபர் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 2ஆவது பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு எதுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கர்நாடகா. ஓகேவா. சரியாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் வாக்காளர் குடும்ப அட்டைகள் நம்பகமான ஆவணங்கள் இல்லை. சரிங்களா. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பகமான இது வந்து என்னென்னா, பீகாரில் வந்து எலெக்ஷன் அந்த கார்டு, ஓட்டர் கார்டை வந்து இது பண்ணுறாங்க, சரி செய்கிறாங்க. ஸோ அதுக்கான கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண நியூஸ் தான் இது. சரிங்களா. சரி, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் என்ன கேட்கலாம், கீழே பாருங்கள். அரசமைப்பு சட்டப்பிரிவு 326. ஏன் 326 கொடுத்தாங்க? ஏன்னா 324 வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் தேர்தலை பற்றி சொல்லுது. அதனால் அதை பற்றி இங்கே வருது. அரசமைப்பு சட்டப்பிரிவு 326 மக்கள் பிரதிநிதி சட்டம் 1950 16வது 19வது பிரிவுகளின்படி. சரிங்களா. இந்த கொஸ்டின் ஏரியா. ஸோ மக்கள் பிரதிநிதி சட்டம் அப்படின்னா 1950 நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் 21 பிரிவு 3. சரிங்களா. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் கீழ். வாக்காளர் பட்டியலை திருத்தணும் அப்படின்னா மக்கள் பிரதிநிதி சட்டம் 21 அந்த பிரிவை எடுத்துக்கணும். அதாவது கரெக்ஷன்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னா. சரிங்களா. ஆதாரம் வந்து ஆதார் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆதார் சட்டம் 2016. அப்போ ஆதார் சட்டம்னு ஒன்று இருக்குது. அது எப்போது அமல்படுத்துனாங்கன்னா 2016. ஸோ இது எல்லாமே பாலிட்டி சம்மந்தப்பட்ட சிஏ. ஸோ அதனால் நான் அந்த டேட்டு, அந்த வருஷம், அந்த சட்டப்பிரிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 60 ஆண்டு கால சேவைகளுக்கு பிறகு MiG-21 போர் விமானங்களுக்கு ஓய்வு. மிக் போர் விமானம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. சரிங்களா. அந்த போர் விமானம் வந்து இப்போ ஓய்வு கொடுக்குறாங்க. ஓகேவா. அந்த விமானம் எங்கே வாங்கினாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இப்போ 1960 இந்தியன் பாகிஸ்தான் வார் நடக்கும்போது இப்போ அந்த போர் செய்கிறதுக்காக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினது. ஸோ இப்போ 60 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அதை விட அட்வான்ஸ் நிறையா வந்துருச்சு. இது ஓல்டு இதனால ஸ்டாப் பண்ணுறாங்க. சரிங்களா. ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு பதில் ரீப்ளேஸாக என்ன வந்திருக்குன்னா தேஜஸ் இலகுரக போர் விமானம் வந்திருக்கு. இதை விட அட்வான்ஸாக, இதை விட அதிகமாக வெயிட் தூக்கின்னு போகிறது. சரிங்களா. அதிக எரிபொருள் எடுத்துகிட்டு போகிறது, அதிகமாக அந்த என்ன சொல்கிறது, அந்த பாம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் மிக்குக்கு ரீப்ளேஸாக தேஜஸ் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா. அது எல்லாமே இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க.
அதுக்கு நேமும் சொல்லியிருக்கேன் பாருங்கள், பறக்கும் சவப்பெட்டியா. சரிங்களா, கண்டிப்பாக இது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, அடிக்கடி விபத்துக்குள்ளாகுமா. இந்த மெயின் ரீசன் அது ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறையா நமக்கு வந்து வின்னும் கொடுத்துருக்கு, அதே மாதிரி வந்து பறக்கும் போது நிறைய டைம் வெடிச்சிருக்கான். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் சவப்பெட்டின்னு அதுக்கு பேர் இருக்கான். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் விபத்து, இதுவரையும் இது 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து இது மேலே பறக்கும் போது வெடிச்சிருக்கு. சரிங்களா, இப்போலாம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஃப்ளைட் நிறைய வெடிக்குது, இந்த ரீசெண்டாக அந்த அகமதாபாத் நடந்ததுலேருந்து. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இஸ்ரோ நாசா வடிவமைத்த நிசார் செயற்கைக்கோள் ஜூலை 30 விண்ணில் நிறுத்தப்படுகிறது. நம்ம நாட்டில் இருக்கிற இஸ்ரோ, அமெரிக்காவில் இருக்கிற நாசா, 2 பேரும் வந்து கம்பைன் பண்ணி நிசார்ன்ற ஒரு சேட்டலைட்டை வந்து ஜூலை 30 நிறுவ போகிறாங்க. சரிங்களா, மேலே ஸ்பேஸில். ஓகே, நிசார், அது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிசார். இந்தியா அண்ட் நாசா. அகர முதலி திட்ட விருதுகள். சரிங்களா, இது எதுக்காகனா அந்த தமிழுக்கு வரத்துக்காக நோட் பண்ண. அகர முதலி திட்டம் அப்படின்னு யார் அதை கொண்டு வந்தாங்க? தேவநாயர் பாவலராக ஃபஸ்ட்டே அதுதான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அந்த வகையில் ஆண்டுக்கான தேவநேய பாவனர் விருது சொன்னால அந்த அகர முதலி திட்டம் கொண்டு வந்தது யாருன்னா தேவநேய பாவலர். சரிங்களா, ஸோ இது ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் சொல்கிறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க. தேவநாய பாவனர் அவார்டு, வீரமாமுனிவர் சொற்பியல் அகர முதலி திட்டம் இயக்கம் சார்பில் வாங்கப்படும் விருதுகள். இந்த விருதுகளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, பட் நமக்கு அமௌண்ட் கொஸ்டின் ஏரியா கிடையாது. இந்த அகர முதலி திட்டம் வந்து யாருக்கு கொண்டு வந்தது, அதுதான் கொஸ்டின் ஏரியா. ஸோ அது வந்து தேவநேய பாவலர். நெக்ஸ்ட், அப்புறம் மக்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா தாக்கல். ஸோ தேசிய விளையாட்டு நிர்வாகத்துக்கு வந்து சில சட்ட மசோதா பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இங்கே லாஸ்ட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் கொஸ்டின் ஏரியா. தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதா. இந்த ஊக்க மருந்தாலும் நிறைய வீரர்கள் எடுத்துக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் டைமில். ஸோ அதுக்கான சில சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது இப்போ தான் பண்ணியிருக்காங்க 2025. அப்புறம் அதுக்கு மேலே பாருங்கள், வயது தளர்வு. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 70 முதல் 75 வயது வரை. முன்னாடி வந்து 70 தான் இருந்துச்சான், இப்போ வந்து கொஞ்சம் ஏஜஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானது. ஸோ மெயினாக அந்த ஊக்க மருந்து தடுப்பு சட்டம் மசோதா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துணை குடியரசு தேர்தல் நடைமுறைகள் தொடக்கம். சரி, இதுவும் முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்டோம். 68(2) தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவருடைய ராஜினாமா இதுக்கு முன்னாடி 67A. ஓகே, இது ஃபுல்லாகவே ஜெகதீப் தன்கர் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இதாங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக அவருடைய பதவி எப்போ முடியணும், 2027 முடியணும். இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. பட் உடல்நிலை காரணமாக அவர் வந்து இப்போ இது பண்ணுறாரு. சரிங்களா, நெக்ஸ்ட், போஷ் சட்டத்தை அரசியல் கட்சிகள் பின்பற்ற உச்சநீதிமன்றத்தில் மனு. போஷ், தமிழில் போஷ்ன்னு வந்திருக்கா. சரி, ஓகே, இதனுடைய ஃபுல் ஃபார்ம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஐ திங்க் குரூப் 2வில் கேட்டாங்க இதை. சரிங்களா, ஸோ குரூப் 2வில் கேட்ட கொஸ்டின். இது எப்போ கொண்டு வந்தாங்க, அதான் இயர் தான் கேட்டிருந்தாங்க குரூப் 2வில். இப்போ ரீசெண்டாக நடந்தால் குரூப் 2வில். சரிங்களா, சரி, அதனுடைய ப்ரீஃப் அப்ரிவேஷன் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இன் இந்தியா. ஃபஸ்ட்டில் இருக்க லைன் தான் அதனுடைய. இதனுடைய விளக்கம் என்னென்னா, எய்ம்ஸ் டு ப்ரொடெக்ட் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் த ஒர்க் பிளேஸ், என்ஷூரிங் எ சேஃப் அண்ட் டிக்னிஃபைட் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல விமன்ஸுக்கு, பெண்களுக்கு வந்து ஒரு உரிய பாதுகாப்பு அளிக்கணும். சரிங்களா, அதுதான் இந்த சட்டமுடைய நோக்கம். இது எப்போ கொண்டு வந்தாங்க, இயர் ரொம்ப முக்கியம், 2013. சரிங்களா, அதுக்காக இதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய டைம் வந்திருக்கு. போஷ் உடைய ஆக்டோட இயர் என்ன. இந்தியாவில் வேலையில் இருப்போர் எண்ணிக்கை, இது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். இந்தியாவில் ஃபுல்லாக எத்தனை கோடி பேர் வேலையில் இருக்காங்க? 64.33. ஃபஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்ராக்சிமேட்டாக அதை கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் 145, 148 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் டேட்டா இல்லை, கரெக்டான சோர்ஸு. பேப்பரில் வந்த டேட்டா தான். 145, 148 இருக்காங்க. சரிங்களா, ஸோ அதில் வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 64.33 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இது தமிழ்நாடு ஸ்கூல் சம்மந்தப்பட்டது. தமிழ்நாடு ஸ்கூல் வந்து புதுசாக வந்து ஸ்கீம் கொண்டு வரப்போகிறாங்க. கீழே பாருங்கள், 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவருக்கு டிஎன் ஸ்பார்க் புதிய திட்டம். டிஎன் ஸ்பார்க் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதனுடைய அப்ரிவேஷன் பாருங்கள், தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ்.
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பற்றியும் ரோபோட்டிக்ஸ் பற்றியும் நாலேஜ் கொடுக்க போகிறாங்க. அதான் டிஎன் ஸ்பார்க். அது எந்தெந்த ஸ்டாண்டர்ட் முக்கியம் 6 to 9th. சரிங்களா. அடுத்து இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள், விழாவில் திறன் இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ள புத்தகங்கள் டிஎன் ஸ்பார்க் பாடத்திட்ட நூல்களின் துணை முதல்வர் உதயநிதி வெளியிட்டார். சரிங்களா. ஸோ இன்னொரு இதுவும் பண்ணுறாங்க, திறன் அப்படின்னு ஒன்று இருக்குது, டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடேஷன் அண்ட் அகாடமிக் நியூட்ரிங். சரிங்களா. இந்த இதுவுக்கு கீழே தான் புக்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க, இந்த டிஎன் ஸ்பார்க் புக்கு. சரிங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, அது ஃபுல் அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் முதல்வன் ஸ்கீம் தான். ஸோ அந்த சோர்ஸ் ஃபைல் தான் இது. ஸோ இதில் அந்த அப்ரிவேஷன்ஸ்க்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஐசிடிஎஸ் அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். சரிங்களா. எப்போ அதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1975. அப்புறம் நேஷ்னல் நியூட்ரிஷன் பாலிசி 1993. அடுத்து நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017. பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா PMMVY 2017 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் போஷன் 2.0 லான்ச் இன் 2021. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஐசிடிஎஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? 75. நேஷ்னல் நியூட்ரிஷன் பாலிசி வந்து 93. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017. 2017 பார்த்தீங்கன்னா 2 இதுவும் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, பிரதான் மந்திரி வந்தன யோஜனாவும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த 2.0 வந்து 21 கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு படித்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூஷன் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க, சைல்டு ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் விமன் பூஷன் எக்ஸ்பேண்டட் டு லென்ஸ் அடோலசன்ட் கேர்ள்ஸ். ஸோ விமன் ரிலேட்டடாக வருது. சரிங்களா. அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற இந்த நியூட்ரிஷனாக கொடுக்கணும், ஃபுட்ஸ் கொடுக்கணும், கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு. சரிங்களா. அந்த ரிலேட்டடாக வரும். இது குழந்தைகள் இருக்குதுங்க இல்லையா, ஸோ அந்த ரிலேட்டடாக வரும். சரிங்களா. அந்த போர்ஷன்ன்றது. நெக்ஸ்ட் இதுவும் நான் முதல்வன் சோர்ஸ் தான் இது. ஓகே. சக்தி வாய்ந்த இருக்கும் என்பதை நிஜ உலக எடுத்துக்காட்டுகின்றன. ஹரியானாவின் பரிவார் பெஷான் பத்ரா PPP 2020 தொடங்கியது. இது வந்து ஹரியானாவில் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, PPP பரிவார் பெஷான் பத்ரா. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓய்வூதியம், எரிவாயு மானியங்கள், சுகாதார நலன்கள் அவர்களுக்கு தானாக சேர்க்குது. சரிங்களா. ஸோ இது வந்து அந்த ஹரியானாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் திட்டம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தை பேர் கொடுத்து எந்த மாநிலத்தில் வந்து இந்த திட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பாங்க. சரிங்களா. இந்த குடிமக்களை வந்து கண்காணிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சுகாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூலாம் எப்படி இருக்குது. சரிங்களா. இது எல்லாமே இதில் வரும். அவங்களுடைய வருமானம், குடும்ப சூழ்நிலை, வீட்டு வசதி, ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டாவாக இருக்கும். அதுக்கு பேர் தான் பரிவார் பெஷான் பத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. 2020 ஹரியானா மாநிலம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கேரளாவில் ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க, கேரளாவின் ஸ்மார்ட் கிச்சன் ஸ்கீம் 2021 கொண்டு வந்திருக்காங்க. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மானிய விலை சமையலறை உபகரணங்களை வழங்க ரேஷன் கார்டு. ஸோ மக்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஸ்கீமு. சரிங்களா. முன்னாடி மேலே சொன்னது ஹரியானாவில் வந்து அவங்களுடைய சுகாதாரம், அவங்க குடும்ப அளவு, வருமானம் அதை பார்க்குறது. அப்படி அவங்க வருமானம் ரொம்ப கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது நிதி உதவி கொடுக்குறது, அது வந்து அந்த இதில் வரும். கேரளாலே அதே மாதிரி தான். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் யாராக இருக்காது, 1.5 லட்சம் வருமானம் குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மானிய விலையில் சமையலறை உபகரணங்களே வாங்குகிறாங்க. சரிங்களா. கிச்சனுக்கு என்னென்ன தேவை, கேஸு, ஸோ மளிகை செலவு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து வழங்குறது தான் அந்த ஸ்மார்ட் கிச்சன் ஸ்கீம். 2021 கேரளாவில், 20 ஹரியானா. இதுவும் நான் முதல்வன் ஸ்கீம் தான். இது வந்து பிரிக்ஸில் வரும். சரிங்களா. பிரிக்ஸ் அப்படின்னா எந்தெந்த நாடு வந்து பிரிக்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஃபஸ்ட் லெட்டர் B வந்து ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா, S ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரியும் 5 நாடு. இப்போ இந்த 5 நாடு கூட வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சில நாடுகள் சேர போகிறாங்க. சேர்ந்துட்டாங்க. எந்தெந்த நாடு கீழே கொடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எகிப்த், எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு ஆகியவை பிரிக்ஸில் இணைந்தன. எப்போ இணைஞ்சாங்க? லாஸ்ட் இயர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது நம்ம கேட்கலாம், 2024 பிரிக்ஸுடன் இணைந்த நாடுகளில் சரியானது அப்படின்னு கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எகிப்த், எத்தியோப்பியா, ஈரான், UAE. சரிங்களா. இன்னும் சீக்கிரத்தில் எது வரும்னு சொல்கிறாங்க, சவுதி அரேபியாவும் அர்ஜென்டினாவும் விரைவில் சேரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 கண்ட்ரி வெயிட்டிங்கில் இருக்கான், அதுவும் இணையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் முதல்வன் சோர்ஸு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி PDF ஃபைலாக இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் முதல்வன் சோர்ஸ்லேருந்து எடுத்தது. சரிங்களா. ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீதிபதிகள் விசாரணை சட்டம், நீதிபதிக்கு ஒரு விசாரணை சட்டம் இருக்குது. அது என்னன்னா 1968. சரிங்களா. அதில் எத்தனை பேர் மக்களவை உறுப்பினர், ஒரு நீதிபதி நீங்கள் விசாரிக்கணும்னா மக்களவை உறுப்பினர்கள் வந்து 100 பேர் சைன் பண்ணியிருக்கணும்.
மாநிலம் 50 பேர், ஆக்சுவலாக 150 பேர் வந்து சைன் பண்ணியிருந்தால் தான் ஒரு நீதிபதியை நம்ம விசாரிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் டேட்டா, அது ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் எடுத்துக்கலாம், நமக்கு அரசியல் தேவையில்லை. சரிங்களா? இது அரசியலமைப்பு சட்டம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நிரூபிக்க தவறான நடத்தை, இளமை ஆகிய 2 காரணங்களுக்கு மட்டுமே நீக்க முடியும். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக வேறு ஒரு கேஸு, பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் அப்படி இல்லை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜையும் நம்ம வந்து நம்ம பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று தவறான நடத்தை, இல்லை இயலாமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் போன இதில் பார்த்தோம், என்ன சட்டம், நீதிபதி விசாரணை சட்டம் 1968, அதாவது இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சட்டம் இருக்குது, பதவி நீக்க செயல்முறை. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு நீதிபதியை பதவி நீக்கணும் அப்படின்னா தீர்மானம் கொண்டு வரணும். யார் அது கூடனா சபாநாயகர் அல்லது தலைவர் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்க வேண்டும். இந்த குழுவில் இந்திய தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதி தலைமை நீதிபதி, ஒரு உயர்நீதி தலைமை நீதிபதி, சபாநாயகர் அல்லது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட நிபுணர் ஆகிய எல்லாமே அரசியல் கோர்ட் சம்மந்தப்பட்டவங்க, நீதிமன்றங்கள் சம்மந்தப்பட்டவங்க இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி டேட்டா தான் இங்கே இருக்கும், ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மெயின் டேட்டா மட்டும் பார்த்துங்க. 124 இது ஆல்ரெடி பேப்பர் கட்டிங்லேயே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ 124 ஒரு சீஃப் ஜஸ்டிஸை பதவி நீக்கிறது. சரிங்களா? ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா 124 இந்த லாஸ்ட் நம்பரு திரும்பி வரும், 1244 அப்படி வரும். அதே உயர் நீதிமன்றத்துக்கு 218. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரிசர்வ் வங்கி நிதி உள்ளடக்கல் குறியீடு. ஸோ ரிசர்வ் வங்கி வந்து ஒரு குறியீடு வெளியிடுறாங்க, எஃப்ஐ இண்டெக்ஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து எவ்வளோவா இருக்கான், மார்ச் 2025 வந்து பார்த்திங்கன்னா 67 இருக்கான். அதுக்கு முன்னாடி 64.2 இருந்தது. ஸோ இது இந்தியாவில் நிதி சம்மந்தப்பட்டது. ஸோ இதுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 67 இந்த வருஷத்துக்கு வந்து 67, போன வருஷத்துக்கு வந்து 64.2. ஓகே, பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது இந்தியன் ஸ்டேட் ரிலேட்டடாக வர கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப. இந்த ஜன்தன் யோஜனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும், ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஓகேங்களா? பேங்க்கில் போய்ட்டு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னுவாங்க இந்த ஜன்தன் யோஜனாவை. இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு காசும் கட்ட தேவையில்லை, ஜஸ்ட் உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து ரூபே கடன் அட்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக இதில் ஒரு ஸ்கீமும் இருக்குது, இந்த 2 லட்சம் வரை 10,000 வசதியான அணுக்களாகவே திட்டத்தின் பிற முக்கிய அம்சங்களாகும். இதில் இன்சூரன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்போ கொண்டு வந்தாங்கன்ற இயர் முக்கியம். ஆகஸ்ட் 28, 2014 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? அப்புறம் இங்கே கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஜன்தன் யோஜனா வந்து அதுக்கப்புறம் என்னென்ன நன்மைகள் நமக்கு வந்தது அப்படின்னு லைனாக கொடுத்துருக்கேன். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே அப்ரிவேஷனுக்காக கொடுத்துருக்கேன். டிபிடி, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா. இந்த ஏபிஒய்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், 60 வயசுக்கு மேலே பென்ஷன் வரும் இல்லையா? இப்போ கட்டின்னு வந்தீங்கன்னா நம்ம ஏஜ் பொறுத்து மாறும், மந்த்து கட்டணும். ஆக்சுவலாக நானே கூட அதை போட்டிருக்கேன் ஏபிஒய். சரிங்களா? ஸோ மந்த்லி ஒரு சர்டைன் அமௌண்ட் கட் ஆகும் நம்மளோட ஏஜை பொறுத்து. சரிங்களா? ஒரு 500 ஆர் 450 300 நம்ம போடுற அமௌண்ட் தான். ஸோ அது அப்படியே இயர்லி ஒவ்வொரு மந்த்தும் அது போடுவாங்க. ஸோ ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் மந்த்லி நம்ம கட்டுற பணத்துக்கு ஏற்ற நமக்கு பென்ஷன் மாதிரி மந்த்து கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஏபிஒய், அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்றது. இந்த முத்ரான்றது இந்த சிறு குறு விவசாயிங்க, சிறு குறு தொழில் செய்கிறவங்க, சின்ன கம்பெனி, சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இந்த மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க் அப்படின்றது. முத்ரான்றது சிறு நிறுவனங்களின் வளர்ச்சி, சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது சொல்லுவாங்க. அடுத்து டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியான்னு எப்போ மத்திய அரசு கொண்டு வந்ததுன்னா 2015 ஜூலை 1. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நியூஸ் பேப்பர் கட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா தான். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நான் முதல்வன் ஸ்கீம் தான். சரிங்களா? அந்த அப்ரிவேஷனுக்காக தான் இது எல்லாமே நான் எடுத்து வச்சேன். நமக்கு இந்த பண பரிவர்த்தனை நடக்குது, ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே. ஸோ அதெல்லாம் மெயின் ரீசன் என்ன செயலி அப்படின்னா கவர்மெண்ட் இது ஒன்று இருக்குது அது மாதிரி. சரிங்களா? அந்த ஜிபே, ஃபோன்பே எல்லாமே கவர்மெண்ட் இது கிடையாது. சரிங்களா? தேர்ட் பார்ட்டி இது. அண்ட் கவர்மெண்ட் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் பீம் அப்படின்றது தான் கவர்மெண்ட் இது. சரிங்களா? ஸோ அதுதான் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. அதோடய ஃபுல் ஃபார்ம் வந்து பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. சரிங்களா? அடுத்து சேவை வரி வலைப்பமைப்பு, கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க். திடீர்னு ஜிஎஸ்டி என்னோட அப்ரிவேஷன் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? நமக்கு ஜிஎஸ்டி தெரியும், என்னுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் எடுத்து வச்சேன், நெட்வொர்க். அடுத்து
பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சாக்ஸ்த்ரா அபியான். பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சாக்ஸ்த்ரா அபியான். சரி, அடுத்து டிஜிட்டல் இந்தியா பாஷினி. ஹிந்தியில் இருக்கிறது மேக்ஸிமம் அப்ரிவேஷன் வராது, அது திட்டமாக இருக்கும். அந்த திட்டத்தை என்னென்னு படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து ஓஎன்டிசி, இதெல்லாமே அப்ரிவேஷனுக்காக தான் வச்சேன். ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஓகே. அடுத்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமன் யோஜனா திட்டம். ஒரு வருஷத்துக்கான ஆயுள் காப்பீட்டு திட்டம். PMJJBY அப்படின்னா ஜீவன்னா நமக்கு தெரியும் உயிர். ஸோ அப்போ கண்டிப்பாக இது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும், ஆயுள் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. சரி, அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, காப்பீடு செய்யப்பட்ட நபர் இறந்தால் ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படுது. சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்து இந்த PMJJBY இல்லை, நீங்கள் நம்ம இது பண்ணியிருந்தோம், முதலீடு கட்டுறோம், ப்ரீமியம் போடுறோம் அப்படின்னா 2 lakh வரைக்கும் நமக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக வந்து ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இப்போ தான் பார்த்தோம் லாஸ்ட் சைடில் 1 ஜூலை 2015 கொண்டு வந்தாங்க. அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ DFS அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், அவங்ககிட்ட இருந்து அந்த மணி வருது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். நெக்ஸ்ட் இது ஆதார் பற்றி, இந்த அட்டல் பென்ஷன் யோஜனை பற்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, 60 வயசுக்கு மேலே எவ்வளோ கொடுப்பாங்க மாதம், 1000, 2000, 3000, 4000, 5000 அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் கட்டின்னு வரணும். ஏஜ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வயசு இருக்கிறவங்க கட்டலாம். அடுத்து பிரதான மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னா, இப்போ முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த 2 ஸ்கீமே இருக்கும் பேங்க்கில். இந்த PM ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவும் இந்த PM சுரக்ஷா பீமா யோஜனாவும், இந்த 2 யோஜனாவே சேம் தான். இது வந்து அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இறந்தால் 2 லட்சம் கொடுப்பாங்க திட்டத்தில். இது இறந்துட்டிங்கன்னா 2 lakh கொடுப்பாங்க. பட் இது வந்து பாருங்கள், விபத்தினால் இறப்பு, உடல் செயற்பாடு எப்படி வேணால் இருக்கிறது, அது வந்து நார்மல் டெத்து. இது நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் அந்த இது டிஃபர் ஆகும், எப்படி இறக்குறாங்க அதை பொறுத்து அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம் தான். ஓகே. இங்கே நிதி ஆயோக் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தால் நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு இருக்காங்க, நீரி. ஸோ நீரியோட அப்ரிவேஷன், இதெல்லாமே அப்ரிவேஷனுக்காக நான் வச்சது. நேஷ்னல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. சரிங்களா. இது நிலக்கரியை பற்றி ஆய்வு செய்கிறது. சரிங்களா. ரிசர்ச் பண்ணுறது, நிலக்கரி எப்படி இருக்குது, கோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, சரிங்களா, அதை பற்றி ஆய்வு செய்கிறது. அடுத்து FGT, ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன். அடுத்து அம்ரூத்தோட ஃபுல் ஃபார்ம் அட்டல் மிஷன் ஃபார் ரீஜெவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அட்டல் மிஷன் ஃபார் ரீஜெவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன்ஸ், இதெல்லாம் எல்லாமே நாள் முதல்வன் சோர்ஸ் தான். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அது என்ன டேட்டான்னு படிச்சுக்கோங்க. ஸோ 2020 வந்து உலக அனாதை அறிக்கையும் ஒன்று இருக்குது, வேர்ல்டு லெவல் ஃபுல்லாக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் 3.1 கோடி குழந்தைங்களாம் அனாதையாக இருக்கும். சரிங்களா. 3.1 crores ஆர்பன் சைல்ட்ஸ். அதே மாதிரி இந்தியாவில் வந்து தத்தெடுக்கிறதுக்கு சில நடைமுறைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. எப்படி தத்தெடுக்கணும், அதுக்கான ஒரு நிறுவனம் இருக்குது, மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் அப்படின்னு. அவங்க பேர் காரா, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. சரிங்களா. அவங்களுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும். நிறைய பேர் வந்து தத்தெடுத்து வெளியே வந்து இது பண்ணிடுறாங்க, தவறான இது பண்ணிடுறாங்க. ஸோ தவறான விஷயத்தை தடுக்கணும், தவறான நடவடிக்கையை தடுக்கிறதுக்காக ஒரு குழந்தைய பெற்றோர்கள் தத்தெடுக்கணும்னா என்னென்ன மாதிரி காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு ஒரு ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் காரா, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட், இது ஆல்ரெடி பார்த்துட்டு நம்ம அதே டேட்டா தான் இது. ஓகே. இது RBI பற்றி ஒன்று டேட்டா இருந்தது. RBI கொண்டு வந்தாங்க 1930, நமக்கு தெரியும். அதுக்கான சட்டம் 1934, தேசியமயமாக்கப்பட்டது 49. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச டேட்டா. எக்கனாமிக்ஸ். ஓகே. தேசிய விளையாட்டு ஆளுகை மசோதா. இப்போ அந்த ஸ்போர்ட்ஸுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, ஊக்க மருந்துக்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதுதான் வந்து அதை ஏன் அது கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ பாருங்கள், கீழே எழுதிக்க பாருங்கள். 2023ஆம் ஆண்டில் உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு சோதனையில் இந்தியா முதலிடத்தில் இருந்ததால் இது நிகழ்ந்துள்ளது. 2023 இந்தியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தது தான் இந்த ஊக்க மருந்து எதிர்ப்பு சோதனையில். ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன அந்த இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. சரிங்களா. என்னென்ன வந்து
மசோதா கொண்டு வந்திருக்கு. ஒரு விளையாட்டுத்துறைக்கு என்னென்ன மாதிரி சீர்திருத்தம் கொண்டு வரணும், ஓகேவா, கோச்லேருந்து பிளேயர்ஸ்லேருந்து அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், அவங்களோட ஏஜ் என்ன, சரிங்களா, அதே மாதிரி பயிற்சியாளர் எப்படி இருக்கணும், ஓகே, அங்கே ஏதாவது இஷ்யூஸ் நடந்தால் என்ன பண்ணணும், ஸோ எல்லாத்துக்கான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜூலை 26ஆம் தேதி சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமாக கொண்டு, இது ஒரு டே கொஸ்டின், சரிங்களா. ஸோ சதுப்பு நில பாதுகாப்பு தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா ஜூலை 26, சரிங்களா. அது யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோவுடைய ஃபுல் ஃபார்ம் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், சரிங்களா. இதுவும் அதே பற்றி தான். சதுப்பு நிலங்கள் மொத்தம் இப்போ இந்தியாவில் எத்தனை இருக்குது, 123 நாடுகள், சரிங்களா. ஸோ இது எல்லாமே சதுப்பு நிலம் எங்கெங்கே இருக்குது, சதுப்பு நிலத்தை பற்றி இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் எடிட்டோரியல் செக்ஷன் நல்லா படிக்கணும். இது எல்லாமே பாருங்கள் எடிட்டோரியல் செக்ஷனாக தான் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டு, இப்போ தேசிய கொடியை பற்றி கொஞ்சம் இருக்கும், அப்புறம் அரசியலில் அந்த குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம், அப்புறம் நீதிபதி பதவி நீக்கம், இது மாதிரி படிக்கிறது தான் சிஏ, சரிங்களா. அப்போ தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது. ஸோ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் சோர்ஸில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா தான் இது எல்லாமே கொடுத்துருக்கு, சரிங்களா. அப்போ சதுப்பு நிலத்தை பற்றி ஒரு டேட்டா தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா என்னென்னு படிச்சுக்கோங்க. சுந்தரவனம் அதான் இந்தியாவோட சதுப்பு நிலம், மிகப்பெரிய சதுப்பு நிலம், உலகிலே மிகப்பெரிய சதுப்பு நிலம். அது எங்கே இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது, சரிங்களா. மேற்கு வங்காளம், சரி மேற்கு வங்காளம் சொல்லுவோம் இல்லையா, வெஸ்ட் பெங்கால் அங்கே தான் இருக்குது. இந்தியா வங்காளதேசம் கிட்ட இருக்குது, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அதில் பாருங்கள், பிதர்கனிக்கா இந்தியாவில் 2வது பெரிய காடாகும், சரிங்களா. உலகத்திலே பெருசு இந்தியாவில் தான் இருக்குன்றாங்க சுந்தரவனம். ஸோ சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் முதல் பெண் துணைவேந்தர் நியமனம். இக்னோ அப்படின்னு இருக்குது இல்லையா, நியூ டெல்லியில் இருக்குது. அது வந்து ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஒரு பெண் துணைவேந்தரை நியமிக்கிறாங்க. அவங்க நேம் உமா கஞ்சலால். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது ஜஸ்ட்டு நம்ம பாலிட்டிக்காக தான் நான் எடுத்தேன், சரிங்களா. ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி இது பண்ணுறாங்க, அதுக்கான ஆர்டிகல் நமக்கு தெரிஞ்சது தான், புக்கில் இருக்குது, 356. ஸோ அதுக்காக தான் இந்த நியூஸை நான் வச்சேன், சரிங்களா. அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் மணிப்பூரில் அமல்படுத்த எங்கே பண்ணியிருக்காங்கன்னா மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இன்னும் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட், இதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டி சம்மந்தப்பட்ட கரண்ட் சென்ட்ரல் அனலைன் பண்ணிங்க. குடியுரிமை பற்றி இருக்குது. இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். நமக்கு தெரியும் குடியுரிமை எப்போ திருத்துறாங்கல்ல, லாஸ்ட்டாக வந்து 2019, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின். 2019 குடியுரிமை திருத்த மசோதா சட்டம். ஓகே, பிரதமராக தொடர்ந்து 4078 நாட்கள் இந்திரா காந்தியை முந்தினார் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதமராக இது வரைக்கும் இந்திய பிரதமர் 1900 எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, 47 50 1947. நமக்கு சுதந்திரம் எப்போ கிடச்சிது, 1947. ஓகே, அப்போ ஸ்டார்டிங்கில் இந்தியா ஃப்ரீடம் கிடச்ச ஆஃப்டர்லேருந்து பிரதமராக ரொம்ப வருஷம் இருந்தவர் யாருன்னா திரு நேரு அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் இருந்தாங்க, ஓகேங்களா. இந்திரா காந்தி அம்மா யார் எவ்வளோ நாள் இருந்தாங்கன்னா 4077 இருந்தாங்க. இப்போது வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நேரு இருந்தார், அடுத்து வந்து இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க, இப்போ 3வது மோடி இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடி 2வது இடத்துக்கு வந்துட்டார், ஓகேங்களா. நம்மளுடைய மாண்புமிகு மோடி பிரதமர் ஐயா வந்து 2nd பிளேஸ்க்கு வந்துட்டார். ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். 4078 நாட்கள், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுனாவே 2nd பிளேஸ் வந்துட்டார், சரிங்களா. அப்படி தான் டேட்டா கொடுத்துருக்காங்க பேப்பரில். ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்ததுனால அவர் 2nd பிளேஸ் இன்னும் இருப்பார். ஸோ வந்து நம்மளுடைய பிஎம் வந்து இப்போது 2வது பிளேஸில் இருக்கார். அதுதான் இங்கே டேட்டா, சரிங்களா. பிரதமராக தொடர்ந்து அதிக நாட்கள் இருந்தவர். அவர் எப்போ வந்தார்னா நம்மளுடைய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா 2014 ஆண்டில் முதல் முறையாக பதவி வகிச்சிருக்கார். 2014 பிஎம்மாக இருந்திருக்கார். அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார் அப்படின்னா குஜராத் முதல்வராக இருந்திருக்காரு. குஜராத் முதல்வராக 2021 பதவி வகித்தார். எந்தெந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2022, 2027, 2007, 2012 3 முறை தொடர்ந்து வந்து வெற்றி பெற்று வந்திருக்காரு. சிஎம்மாக இருந்து அப்புறம் பிஎம்மாக வந்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப் டு ஜூலை 25 டேட்டா படி 4078 2nd பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது மாலத்தீவுக்கு வந்து இப்போ பிரதமர் அவர்கள் வந்து போயிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு 2 நாடுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்காக, ஓகேங்களா.
முதலீடு சம்மந்தப்பட்டதாக சர்வதேச முதலீடு. ஸோ இதில் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். மாலத்தீவின் 60வது சுதந்திர தின விழாவின் சிறப்பு விருந்தினராக. ஸோ ஏன் வச்சேன்னா இப்போ நம்ம குரூப் 4லேயே கேட்டாங்க இந்தியாவுக்கு யார் வந்து சுதந்திர தினத்துக்கு அப்போ வந்த ஃபாரினர்ஸ் அப்படின்னு கேட்டு கொஷின் வந்தது. ஸோ அதனால் நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நம்ம பிஎம் வெளியே போகும்போது அதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 60வது சுதந்திர தினம் வந்து எந்த கண்ட்ரிக்கு போனார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம் ஈஸியாக மாலத்தீவுக்கு. சரிங்களா, ஸோ மாலத்தீவோட கேபிட்டல் நமக்கு இத்தனை நாள் தெரியாது, மாலே. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாலத்தீவு வந்து கேபிட்டல். ஸோ 2 நாடுகளுக்கு வந்து வர்த்தக ஒப்பந்தம் வந்து செய்வாங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க, அதை பற்றி தான் இங்கே இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் அச்சுறுத்தும் மின்னணு கழிவுகள். ஜூம் பண்ணிக்கலாம், சின்னதாக இருக்கும். சரிங்களா, ஸோ மின்னணு கழிவு நிறைய இப்போ எல்லாமே வெஹிக்கல்ஸ் ஓகேவா, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸாக மாறிடுச்சு. ஸோ அதனுடைய வேஸ்டேஜஸ் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் மின்னணு கழிவுகள் வெளியேற்றுவது இந்தியா 3வது இடத்துல இருக்கும். இப்படி சீக்கிரம் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துடும். சரிங்களா, அது எந்தெந்த இயரில் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க மேலே. இப்போதைக்கு 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ எது வேஸ்ட் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயன்படுத்திய பழுதடைந்த மின்னணு சாதனங்களான குளிர்சாதன பெட்டிகள், தொலைக்காட்சிகள் முறையாக மறுசுழற்சி செய்வதில்லை. இப்போ இது வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜு, டிவின்னு. பட் நம்மளுடைய பைக்கு, பேட்ரி, காருடைய பேட்ரி, அதிகமாக இப்போ பேட்ரிஸ் வரும். சரிங்களா, வேஸ்ட்டு, இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டு, இது எல்லாமே வரும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தெற்கு தில்லியில் உள்ள சீலாம்பூரில் இயங்கி வரும் மின்னணு கழிவு சந்தை நாட்டிலே மிகப்பெரியதாகும். சரிங்களா, ஸோ எது மிகப்பெரிய மின்னணு கழிவு நிலையம் அப்படின்னா பிரிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கிற சீலாம்பூர். சரிங்களா, அதான் வந்து பெருசு அப்படின்றாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பழங்குடியின மக்களை தாக்கும் அரிய வகை சிக்கில் செல் அனிமியான்னு ஒன்று இருக்கான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் பழங்குடியின மக்களை மட்டும் தாக்குதான் அந்த ஏரியா. ஸோ பழங்குடி மக்கள் அந்த எந்தெந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஒடிசா, கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பழங்குடி மக்களை சிக்கில் செல் அனிமியா என்ற அரிய வகை நோய் தாக்குகிறது. சரிங்களா, அதுக்கான ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க CSIR வந்து. ஸோ அது சொல்லியிருக்காங்க. அந்த டிசீஸ் நேம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோய் பேர் வந்து சிக்கில் செல் அனிமியா. சரிங்களா, ஓகே. இதோட இந்த வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. இதுதான் வந்து இந்த வீக்லி நடந்தது. இதில் அதிகமாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நான் முதல்வன் சோர்ஸ் தான் நிறையா இருக்கும். சரிங்களா, ஏன்னா அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. சரிங்களா, இந்த முக்கியமான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குடியரசுத் தலைவர் பற்றி, ஆளுநரை பற்றி, உயர்நீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்கள பற்றி, அப்புறம் அந்த எக்கனாமிக் டேட்டா, அப்புறம் அந்த சில அப்ரிவேஷன்ஸு, முக்கியமான அப்ரிவேஷன்ஸ், இதுதான் வந்து இந்த வீக்லி நடந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதே போல் இந்த வாரம் இருக்கிற சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வர சாட்டர்டே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான இது பண்ணுறேன். உங்களுக்கு நான் முதல்வன் சோர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் இம்பார்ட்டன்ஸ் பண்ணேன். சரிங்களா, அது நிறையா இருக்குது டேட்டா. சரிங்களா, ஒவ்வொரு நாளுக்குமே வந்து 60 பேஜ் 70 பேஜ் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ அதையும் படிங்க. எடிட்டோரியல் செக்ஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதெல்லாம் பாருங்கள். ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் குரூப் 2ல் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு வெறியாக படிங்க. ஏன்னா எக்ஸாம் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப டஃப் லெவல் கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் எதில் வேணால் டஃப் வைக்கலாம். ஹிஸ்ட்ரியில் வைக்கலாம், மேக்ஸில் வைக்கலாம், தமிழில் வச்சுட்டாங்க இப்போது. ஸோ எதை வேணால் டஃப் வைக்கலாம். ஸோ இந்த வாட்டி GSO இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம எல்லா சேஃபர் சைடு நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா லாஸ்ட் மினிட்ல படிச்சிக்கலான்னு விட்டுறாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. சரிங்களா, இது படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கெல்லாம் நம்ம வந்து படித்த மாதிரி ஆகிடும். சரிங்களா, தமிழ்நாடு டேட்டா, இந்தியன் எக்கனாமிக் டேட்டாவும் நமக்கு வந்து சைட் பை சைடு படித்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது மிஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் GS நமக்கு வந்து தடுமாறிடுவோம். GSல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் GS ஸ்ட்ராங்காக முடியும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.